ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2024 ஒரு சவுத் கொரியன் ஃபேமிலி ட்ராமா படமாக வெளிவந்திருக்கிற எ நார்மல் ஃபேமிலி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் ஹெட் டின்னர் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம் மைல்டு ஸ்பாய்லரோட. படத்தில் 2 லீட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ஜேவான், அவரோட தம்பி ஜேயு. இவங்க 2 பேரும் தான். ஜேவான் அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவருக்கு 50 வயசு ஆச்சு. அவருக்கு 16 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனால் அவரு செகண்ட் மேரேஜ் ஒரு 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இவர் ஒரு ஃபேமஸான லாயர். அதனால இவர்கிட்ட கொண்டு வந்து காசை கொடுத்தா எப்பேற்பட்ட அக்யூஸ்டா இருந்தாலும் அவனை தன்னோட திறமையால கோர்ட்ல வாதாடி அவனை வெளியில கொண்டு வந்துருவாரு. அந்த மாதிரியான ஒரு லாயர். தேவானோட பிரதர் ஜேயு, அவர் வந்துட்டு ஒரு டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷன். அவரோட ஃபேமிலியில அவரோட ஒய்ஃப், அவரோட பையன், இவங்க 3 பேர் இருக்காங்க. ஜேயு வந்துட்டு என்னதான் நம்ம டாக்டர் தொழில் பண்ணாலுமே கொஞ்சம் நம்ம மனசாட்சிக்கு எந்த துரோகம் பண்ணாம அந்த வாழ்க்கை அந்த தொழில பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்ண காசு இல்லைன்னா கூட அவர் அந்த ஹாஸ்பிட்டல் சொல்லி அந்த சர்ஜரியை பண்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நியாயமான மனுஷன். உங்க ஃபேமிலியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனாலும் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி அந்த டின்னர்ல உட்காந்து எல்லாரும் பேசிதான் அந்த முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல வந்துட்டு அப்பா இறந்து போயிடுறாரு. பொண்ணு வந்துட்டு சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. ஜேயு அவரோட ஹாஸ்பிட்டல்ல. இந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் வந்துட்டு மோட்டிவோட தான் பண்ணிருப்பான். ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்றதுனால காசை கொடுத்து ஜேவான் அவரை தனக்காண்டி வாதாட சொல்லி கேட்கிறான். அவரும் ஓகேன்னு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைனா, ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவனுக்கு தம்பி ஹாஸ்பிட்டல்ல ஹெல்ப் பண்றாரு. ஆக்சிடென்ட்டை உண்டாக்குனவனுக்கு அண்ணன் கோர்ட்ல வாதாட போறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருது. இதுக்கு அடுத்த சீன்லயே இவங்க 2 பேரோட பசங்களும் ஒரு நைட் பார்ட்டிக்கு போறாங்க. போயிட்டு வர்ற வழியில ஒரு ஹோம்லெஸ் மேன் படுத்து கிடக்க. அவனை போட்டு கண்மூடித்தனமா தாக்குறானுங்க. இவங்க இப்படி கண்மூடித்தனமா அவனை தாக்குனதுனால அவன் அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆயிடுறான். பட் ஆனா இவங்க வந்துட்டு தாக்குன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு டிவியில ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் உள்ள அந்த வீடியோ வைரலாக ஆரம்பிச்சு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்க தங்களோட பசங்களுக்காண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை பொறுத்தளவு அந்த அண்ணன் தம்பி 2 கேரக்டருமே நாங்கள் வந்து மனசாட்சிக்கு பயந்து தான் வாழ்றோம் அப்படின்றத காமிச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க என்னென்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றத நல்லா படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. குறிப்பாக அவங்க பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அளவு எக்ஸ்ட்ரீம் போறாங்கன்றதையும் படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்தோட பிளஸ். டைனிங் டேபிள்ல நடக்கக்கூடிய இந்த ஃபேமிலிக்கு இடையிலான கான்வர்சேஷன், அண்ணன் தம்பிக்கு இடையில வரக்கூடிய முரண்பாடுகள், இதெல்லாமே இந்த படத்தோட பிளஸ். சினிமாட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே இந்த படத்தை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி நிக்குது. அதுவுமே வேற லெவல். இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறது 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒன்னு சாங்டங்கன், இன்னொன்னு சோல்யங்கோ. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்புறம் தஜுகி தி பிரதர்ஹுட் ஆஃப் வார், இந்த படங்கள்லாம் நடிச்சவர். இந்த படத்துலயுமே ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோல்யங்கோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். அவர் நடிச்ச மெமரிஸ் ஆஃப் மர்டர், நோ மெர்சி, ஹோப், இந்த மாதிரி படங்கள்லாம் உதாரணம் அவர் நடிப்புக்கு. இந்த படத்துலயும் ஒரு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ். படத்துல ஒரு பெரிய மைனஸ் வந்துட்டு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். எந்த ரசிகனுமே படம் பார்க்கும்போது இந்த கதை எங்க போய் முடியுது அப்படின்றது எதிர்பார்த்து தான் பார்ப்பான் சுவாரஸ்யமா. ஹோம்லெஸ் பீப்புள் செத்து போனால அவனுக்கு நியாயம் கிடைச்சிச்சா, இவங்க பிள்ளைங்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சாங்களா, அதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்மளோட கெஸ்ஸுக்கே விட்டுறானுங்க. மட்டும் இல்லாம ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் அனுபவம். ஸ்டார்டிங்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் வரும், அதுவும் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருது. ஸோ அது ஒரு மைனஸ். அப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு சில இடங்கள்ல லேக் அடிக்குது லென்த்னால. இந்த படத்தை ஒரு 1.5 hours எடுத்திருந்தாலே இந்த படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸே நல்லா வச்சிருந்தா இன்னுமே ஒரு பெட்டரான படமா வந்திருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவு அடுத்தடுத்து என்னன்னு பரபரப்பாலாம் போகாது, ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இந்த படம் எமோஷன்ஸோட தான் மேக்ஸிமம் பிளே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லோ டிராமா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். பட் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவு பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் தான். படத்தோட ரைட்டர்ஸ் பார்க் ஜூன் சூக், ஹெர்மன் கோச், பார்க் என் யோ, இவங்க 3 பேரும் தான். டைரக்டர் ஹர்ஜின் ஹோ. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1. நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.